வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு 164 இடங்கள் கன்ஃபார்மா. அப்போ அதிமுக வெளியான கருத்து கணிப்பா. வாங்க வீடியோவை முன்பாக காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் கூட திமுக கூட்டணிக்கு 126 இடங்களே வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளதா. அதாவது இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற 21,150 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் தான் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளதா. இந்த கருத்து கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டது என்றும் கூறலாமாம். திமுக கூட்டணி 164 இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளதா. அதிமுக கூட்டணி வெறும் 70 இடங்களையே மட்டுமே கைப்பற்றும் என கருத்து கணிப்பு கூறியுள்ளதா. தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கணிப்பானது அரசியல் கட்சிகள் வியூகங்களை மறுசீலை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளதா. அதாவது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் எல்லாம் கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துவதாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மதிப்பீடு தான் வாக்காளரின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தான் அமைந்துள்ளதாம். அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்களது தேர்தல் திட்டங்களை தகுந்தவாறு வகுக்க வேண்டும் என்று முடிவில் சமீபத்தில் கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கே சாதகமாக வந்துள்ளது. அதிமுக கூட்டணியை பின்னடைய சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளதாம். இந்த கணிப்பு தான் அரசியல் கட்சிகளிலேயே எதிர்கால செயல் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வரையும் நிலையில் ஆளும் திமுக அரசோ உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. திமுக வட்டாரங்கள் மூலம் பெறக்கூடிய தகவலின்படிதான் இந்த கருத்து கணிப்புகளின் 5 கட்டமாக நடத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளதா. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் இதுபோன்ற கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம்தான். இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு சாதகமான தொகுதிகளை வலிமான இடங்களில், கூட்டணி கட்சிகளின் சாதகமான இடங்கள், பலவீனமான இடங்கள் ஆகியவற்றையெல்லாம் ஆய்வு செய்வதன் வழக்கமாக கொண்டுள்ளதா. அது மட்டுமன்றி ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் அடிப்படையில் தான் வலுவான வேட்பாளர் யார், எந்த வாக்குறுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு அதிகமாக வரும் என்பதை போன்ற பல்வேறு அம்சங்களையும் குறித்து ஆராயப்படும். இந்த அடிப்படையில் தான் சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்த உள்ளதா. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்னவென்று தெரிந்து தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கும் எப்படி உள்ளது என்பதை குறித்து இந்த கருத்து கணிப்பு ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வின் முடிவுகள் தான் எதிர்வரும் தேர்தலுக்கான கண்டிப்பான வியூகங்களை வகுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் திமுகவிற்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. தேர்தல் முன்னதாகவே ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை மேற்கொள்வது வழக்கமான நடைமுறைதான். இந்த நடைமுறை மூலம்தான் தங்கள் கட்சிகளுக்கு சாதகமான அம்சங்கள், கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்பு மற்றும் பலவீனமான பகுதிகளை ஆராய உதவுகிறதா. அது மட்டுமன்றி விரைவில் இந்த கருத்து கணிப்புக்கு தொடங்க உள்ளன. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தான் தேர்தலுக்கு தேவையான உத்திகளை வகுப்பதாகவும் திமுகவிற்கு உதவும். மேலும் எந்தெந்த வாக்குறுதிகளை அளித்தால் மக்களிடையே கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறலாம் என்பதையும் பற்றி ஆய்வு செய்யப்படும் என்பதை இதற்கு கூறுகிறதா. அது மட்டுமன்றி கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் தான் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது, வாக்குறுதியை திட்டமிடுவது போன்ற முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை கண்டிப்பாக உறுதி செய்வதன் முக்கிய பங்காக வகிக்கும். ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்தப்படும் இந்த கருத்து கணிப்பு துல்லியமாக அளவிடப்படும் என்றும் கூறலாமா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் இந்த கருத்து கணிப்பை வைத்தே மக்கள் என்ன பார்வையாக பார்க்கப்படுகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.